Section 55 la we are going to study cost of improvement and cost of acquisition. Already we have completed cost of improvement. Now I am going to brief the cost of acquisition. Cost of acquisition la porutharaikum okay, I will have three broader scenario. One is intangible assets. Intangible assets. Okay. Second being shares. Set பார்த்துக்கலாம் shares. Intangible assets, shares. Third being others, general category, others. Others தவிர we have some exceptions. Others தவிர we have some exceptions. We will discuss that later. முதல்ல இந்த மூணு விஷயத்தை பார்த்து முடிக்கலாம். What is the cost of acquisition in case of intangible assets, shares and others? இண்டெக்ஸ் இது இம்ப்ரூவ்மெண்ட் வரும்போது நமக்கு இன்டான்ஜிபிள் அசெட்ஸ் விட்டுருங்க, அது ஜீரோ. டான்ஜிபிள் அசெட்ஸ் இருந்தால் 1/4 முன்னாடி இருந்துச்சுன்னா விட்டுருங்க, அதுக்கு பிறகு இருந்துச்சுன்னா ஆக்சுவல் வில் பி டேக்கன். தட்ஸ் ஆல். பட் இன் கேஸ் ஆஃப் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் we have these classifications. Okay, intangible assets, shares, others. Intangible assets la enna irukku apdi சொன்னாக்க okay, goodwill of business or profession. Goodwill, okay. Business or professions. Book business மட்டும் தான் போட்டிருக்கேன், ரெண்டையும் சேர்த்துங்க. Trademark, brand name, stage carriage permit, tenancy rights, Lumars, right to manufacture, முன்னாடி பார்த்த அதே தான், right to manufacture, produce, procure any article or thing, and right to carry on business or professions. இதுக்கு முன்னாடி நம்ம இங்கே பார்த்தோமா இல்லையா, அதே செட்டு தான். இன்டான்ஜிபிள் அசெட்ஸ்ல இங்கே பிஸ்னஸ் மட்டும் தான் இருக்கும், இங்கே ப்ரொஃபஷனல்ஸும் சேர்ந்து வரும். ப்ளஸ் அதர் தென் தட் ஸ்பெசிஃபிக்காகவே இங்கே நேம் கொடுத்துருக்குறேன், அங்கேயும் அந்த நேம்ஸ் எல்லாம் அப்ளிகபிள். ட்ரேட்மார்க், பிராண்ட் நேம், ஸ்டேஜ் கேரேஜ் பர்மிட், டெனன்சி ரைட்ஸ், லூமார்ஸ். ரைட் டு மேனுஃபேக்சர், ப்ரொக்யூர், ப்ரொடியூஸ் எனி ஆர்டிகல் ஆர் திங், ரைட் டு கேரி ஆன் எனி பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன்ஸ். ஸோ குட்வில் உங்களுக்கு தெரியும். ட்ரேட்மார்க் தே மே ஹேவ் தேர் ஓன் யூனிக் ஐடென்டிட்டி லோகோ லைக், அதெல்லாம் ட்ரேட் மார்க்கில் வரும். அந்த பிராண்டுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு வேல்யூ அந்த பிராண்ட் நேமுக்காக. ஓகே. ஸ்டேஜ் கேரேஜ் பர்மிட், பஸ் எல்லாம் ஓடுது இல்லையா, ஸோ பஸ் யார் வேணாலும் வாங்கினோன்னா ரோட்டில் ஓட்டலாமான்னா இல்லை, யூ ஹேவ் டு கெட் த பர்மிஷன் டு ரன் த பஸ் இந்த ரோட். அப்போ ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் எவ்வளோ தூரம் ஓட்டுறீங்களோ அது அந்த மாதிரி நீங்கள் பர்மிஷன் வாங்கியிருக்கணும். அந்த பர்மிட்டை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். நான் பஸ் வாங்கிட்டேன், என்கிட்ட பர்மிட் இல்லை, இன்னொருத்தட்ட பர்மிட் வச்சிருக்கிற பஸ் கண்டம் ஆயிடுச்சு, சரி ஏன் பர்மிட் வச்சு நீங்கள் ஓட்டிங்கன்னு சொல்லி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி நான் அந்த பர்மிட்டை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னா அது சேல் கன்சிடரேஷன் உண்டு. காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் என்ன? ஸோ தட் இஸ் கோயிங் டு பி டிஸ்கஸ்ட் ஹியர். டெனன்சி ரைட், ஒருத்தர் வெக்கேட் பண்ணாமல் ரொம்ப வருஷமா இருக்கிறார் அப்படின்னு சொன்னாக்கா ஹி ஹேஸ் த ரைட்ஸ் டு பொசஸ் த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. அப்புறம் அவர் வெக்கேட் பண்ணுறதுக்கு ஒரு காம்பன்சேஷன் கொடுக்குறோம். அந்த ரைட்டுக்காக கொடுக்கக்கூடிய காம்பன்சேஷன் வந்து டெனன்சி ரைட்னு சொல்லுவாங்க. தட் காம்பன்சேஷன் வாட் ஹி ரிசீவ்ஸ் இஸ் த சேல் கன்சிடரேஷன் மைனஸ் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன். ஐ எம் கோயிங் டு see here. Okay. And Lumars, okay. Already we discussed along with this section 32. லூமார்ஸ்னா ஒன்றும் கிடையாது, ஹேண்ட்லூம், பவர் லூம் சொல்கிறாங்களே, அந்த மெஷின் யூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஹவர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு எது கொடுத்துருக்குறாங்க, மீன்ஸ் அப்ரூவல். யூ கேனாட் யூஸ் பியாண்ட் தட். ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் நீங்கள் யூஸ் பண்ணலாம், பட் நீங்கள் 4 மணி நேரம் தான் யூஸ் பண்ணியிருக்கிறீங்க. இன்னொருத்தர் வந்து பக்கத்தில் இருக்கிறவர் வந்து
அவர் 8 மணி நேரம் ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டார், இன்னும் தேவைப்படுது, அப்ப நம்ம கிட்ட இருந்து அந்த லூம் ஹவர்ஸ் அவர் கடன் வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ எதுக்காக அப்படின்னு சொன்னாக்க லூம் ஹவர்ஸ் அப்படிங்கிறது பவர் லூம், ஹேண்ட் லூம்லாம் வருது இல்லையா, அது மாதிரி அது ஒரு மெஷின். லூம் கைத்தறி விசைத்தறிம்பாங்க, ஸோ துணி நெய்கிறது. அது மட்டும் இல்லாமல் அது அசோசியேட்டட் மெஷின்ஸ் எல்லாமே பவர் லூம்ஸ்ல வரும். அந்த லூம்ஸ் வந்து நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ யூஸ் பண்ணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கரண்ட் வந்து சப்ளை பண்ணி ஆகணும் கவர்மெண்ட். ஸோ கவர்மெண்ட் கிட்ட பணம் இல்லை, சப்சிடைஸ்டு ரேட்ல சப்ளை பண்ண முடியல, இல்லை கரண்ட் இல்லை, அப்போ என்ன பண்றாங்க, ஸோ யூஆர் அலோட் டு யூஸ் ஒன்லி ஃபார் 8 hours a day, அதுக்கு மேலே அலோவ் பண்ணக்கூடாது. ஸோ பவர் ஷார்டேஜ் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது. இப்பெல்லாம் அது கிடையாது லூமாஸ். ஸோ அப்போ அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா, நான் 8 மணி நேரம் யூஸ் பண்ணலாம், பட் 2 மணி நேரம் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் சொன்னாக்க பேலன்ஸ் இருக்கிற 6 மணி நேரம் இன்னொருத்தர் எக்ஸஸாக தேவைப்படுது, அவர் நான் யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பணம் தராது. So I am transferring my loom hours to somebody else for a consideration. That consideration is a sale consideration minus cost of acquisition. Okay, right to manufacture, produce, procure, right to carry on any business. In all these cases, okay, cost of acquisition self generated ஆக இருந்தால் தானா உருவானதா அல்லது வாங்குனதா, self generated then cost of acquisition is nil. இல்ல சார் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறது, நானே பர்ச்சேஸ் தான் சார் பண்ணியிருக்கிறேன் அப்படியா, அப்படின்னா ஆக்சுவல் காஸ்ட் வில் பி டேக்கன். ஃபார் எக்ஸாம்பிள், ஏங்கிறவர் பி கிட்ட வாடகை கொடுத்துருக்கிறார் வீட்டை. ஓகே, பல வருஷம் ஆயிடுச்சு. ஓகே, வாடகை தனியாக கொடுக்குறார். அது இல்லாமல் இவர் ப்ரொசஸ் பண்ணதால வெக்கேட் பண்ணுன்னு சொல்ல முடியாது. ஏன் இல்லை நினைச்ச உடனே வெக்கேட் பண்ணுன்னு சொல்ல முடியாது. ஓகே, பிஸ்னஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்லாம் இது ப்ராப்ளம் ஆகும். ஒரு பர்டிகுலர் லொகேஷன்ல ரொம்ப வருஷமா பிசினஸ் பண்ணிட்டு இருக்காருன்னா அந்த லொகேஷன் விட்டு அவர் போனார் அப்படின்னு கஸ்டமருக்கு வந்து பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். தே கேனாட் ரீச் த கஸ்டமர். அதனால வெக்கேட் பண்ணணும் அப்படின்னா வேலிட் ரீசன் கொடுங்க சார், ஏன் சார் வெக்கேட் பண்ண சொல்றீங்கன்னு கேட்பாங்க. ஓகே, எனக்கு நான் இன்னொருத்தர வாடகை விட போறேன். ஏன் இன்னொருத்தர வாடகை விட போறேன்? வாடகை தானே நான் தந்துட்டு இருக்கிறல, எதுக்கு இன்னொருத்தர வாடகை விட போறேன்? ஸோ அதெல்லாம் அலோவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தட் ப்ராப்ளம் இஸ் தேர் ஆல்வேஸ். ஓகே, இல்லை சார் நான் இதை ரொம்ப டெமாலிஷ் ஆயிடுச்சு, அதனால நான் இடிச்சு கட்டலான்னு தான் பிளான் பண்றேன் அப்படின்னு சொன்னாக்கா அப்போ வேற வழியில் வெக்கேட் பண்ணி ஆகணும். இன் ஜென்ரல் கேசஸ் இஃப் தே ஆர் பொசஸிங் ஃபார் த லாங் பீரியட் தென் தே வில் ஹேவ் த ரைட்ஸ் அலாங் வித் தி கேபிட்டல் வேல்யூ ஃபார் தட். இப்போ பி என்ன பண்றாரு, இந்த ப்ராப்பர்ட்டியை சிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாரு. இதுக்கு ரெண்ட் யார் கொடுத்துருந்தாருன்னா பி தான் ரெண்ட் கொடுத்துருந்தார். ஆனா இவர் ஏ பிஏ வெக்கேட் பண்ண முடியாது. பி என்ன பண்றாரு, சிங்கிற ஒரு தொழில் செய்யணும்ன்றாரு. ஓகே சார் இதை நீங்க எடுத்துங்கன்னு சொல்லிட்டு இனிமேல் சி வந்து யாருக்கு ரெண்ட் கொடுப்பார், ஏக்கு ரெண்ட் கொடுப்பார். இவர் தன்னுடைய ப்ராப்பர்ட்டியை வெக்கேட் பண்ணதுக்காக சிக்கு இருந்து ஒரு 1 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்கிறார். நான் வெக்கேட் பண்றதுக்கு பணம் கொடுங்க சார் இருக்கானா இருக்கு. இப்ப காந்தி மார்க்கெட்ல இருக்கு, மெயின் ப்ரிடாமினன்ட் மார்க்கெட்ஸ் எல்லாம் இருக்கு, அங்கெல்லாம் இடமே கிடையாது. ஏற்கனவே கடை வச்சிருக்கணும் தான் எடுத்திருப்பாங்க. நான் போய் எங்க கடையை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னா அவங்க கடையை நான் வெக்கேட் பண்றேன்னு சொன்னாதான் வெக்கேட் பண்ண சொல்லுவாங்களா? யாருமே வெக்கேட் பண்றேன்னு சொல்ல மாட்டாங்க. ப்ராமினன்ட் லொகேஷன்ல இருக்கிறவங்க யாருமே வெக்கேட் பண்ண மாட்டாங்க. ஆனா அது வேணும்னு சொல்றவங்க அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்க ரிலேட்டிவ்ஸ் கிட்ட ஒரு கன்சிடரேஷன் கொடுத்துட்டு நீ எடுத்துக்கியா இந்த ப்ராப்பர்ட்டியை. ப்ராப்பர்ட்டி ஓனர் வேற ஒருத்தர் இருப்பான், அவனுக்கு ரெண்ட் போயிட்டே இருக்கும். இவங்க நான் பொசஸ் பண்ணதுனால எனக்கு தான் உரிமை, நான் உனக்கு தரணும் அப்படின்னு சொன்னாக்க அந்த ரைட்ஸுக்கு நான் டெனண்டா இருக்கிற ரைட்ஸுக்கு ஒரு வேல்யூ கொடுங்கன்னு சொல்லிட்டு ஏ வந்து பி வந்து சீக்கிரத்தை ஒரு ரைட்ஸ் வாங்கிக்கிறார் ஆன்லைன். ஸோ இனிமேல் யார் டெனண்ட், சி தான் டெனண்ட், யார் லேண்ட் ஓனர் ஏ தான். அவங்க 2 பேரும் டீலிங். ஆனா வெக்கேட் மட்டும் பண்ண வைக்க முடியாது. ஓகே, ஏன் வெக்கேட் பண்ண வைக்க முடியாது தான் டீலிங். அப்ப பி தன்னுடைய ப்ராப்பர்ட்டியை சிக்கு கொடுத்ததுக்காக 1 லட்சம் வாங்கினார். அப்ப பிக்கு என்ன காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் 0. சேல் கன்சிடரேஷன் 1 lakh minus cost of acquisition being 0, then the difference will be his capital gain. Depending upon the period of holding, this will be short term or long term மாறிடும். சி நாளைக்கு என்ன பண்றாருன்னா தான் வெக்கேட் பண்ணிட்டு டி கிட்ட இந்த ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போறாரு. நீங்க இனிமேல் ஆக்குபை பண்ணிடுங்க சார், நீங்க ரெண்ட் கொடுங்க, நீங்க இனிமேல் ஏக்கு ரெண்ட் கொடுங்க. சப்போஸ் பி வந்து 10,000 ரூபாய் ரெண்ட் கொடுத்துருப்பார், சிக்கு வரும்போது 12,000 ரூபாய் சொல்லியிருப்பார், டிக்கு வரும்போது 15,000 ரூபாய் ரெண்ட், ரெண்டும் இன்க்ரீஸ் ஆகும். இப்ப சி டி கிட்ட இருந்து என்ன பண்றாரு, எனக்கு 2 லட்சம் கொடுங்கன்னு வாங்கியிருப்பார். அப்ப இந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் சி சேல் கன்சிடரேஷன் ஆஃப் ஹிஸ் டெனன்சி ரைட்ஸ் பீங் 2 lakhs and cost of acquisition of the tenancy right being 1 lakh. ஆரம்பத்துல பி இருக்கு இல்லையா, அவருக்கு அந்த டெனன்சி அப்படிங்கிறது தானா உருவானது, முதல்ல வாங்கினார், அதனால ஒரு 10 வருஷம் 15 வருஷம் இருந்ததுனால அவருக்கு அந்த ரைட் உருவாயிருக்கு அப்படின்னு சொன்னா அது செல்ஃப் ஜெனரேட்டட், அதுக்கு காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் 0. ஆனா சி பி கிட்ட இருந்து வாங்கி இருக்கிறார் ஒரு 1 லட்சம் ரூபாய் கொடுத்து அப்படின்னு சொன்னாக்க அது பர்ச்சேஸ் பண்ணியிருந்தால் பர்ச்சேஸ்டு காஸ்ட் வில் பி த காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன். நாளைக்கு அதை விற்கும் போது 2 lakhs வந்திருக்கு அப்படின்னு சொன்னாக்க 2 lakhs minus 1 lakh
The difference between these two is the capital gain. Depending upon, of course, long term, short term, indexation la, as usual, எல்லா provisions இதுக்கு follow பண்ணிக்கலாம். Hope so you could understand. So section 55 cost of acquisition case ல வரும்போது intangible assets case பார்த்தாச்சு. Come on, make note of it.